நல்லா இருக்கானுங்களா? அவர் அழகா இருப்பான், அழகா இருப்பான். அப்படி நச்சு கண்ணை பாருங்க, அவன் கண்ணை மாய பாருங்க. அவங்க அம்மா போவீங்களா கைஸ்? உங்க தான் உங்க அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க மணப்பாறை மாட்டு சேர்ந்த பதவிங்க நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பால் மாடு தான். காலையிலேக்கு தான் பால் மாட்டு சந்தை நடக்கும். ஏன்னா மதியானம் வந்து சென மாடெலாம் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தால் விபத்து ஏற்படும். காலை வண்டி வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணுட்டி வந்து காலையில் தான் பால் மாட்டு சந்தைன்னா அது காலையில் நடக்கும் பாருங்க. வண்டி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த சைடு யாரை பார்த்துட்டே இருப்பாங்க. இதுலேருந்து அது வரையுமே பால் மாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வண்டி மாடு தான். இது பாருங்க, அழகான ஜோடி எல்லாமே ஜோடி தான் அடிக்க பாருங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். வண்டி மாடு, சரியான வண்டி மாடு. கிட்டத்தட்ட ஒரு 20-18 வருஷமாக வண்டி மாட்டில் கூட்டின மாடு இந்த பெரிய மாடெல்லாம். இப்போ கருப்பு இல்லை இந்த மாடு எல்லாமே வந்து மாடு. முன்னாடி போவாங்க. அழுகு பாருங்க. மாடெல்லாம் ஃபுல்லாமே வண்டி மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கும். அங்கே பாருங்க. இங்க பாருங்க, பயல பாருங்க. அச்சோ இங்க பாருங்க, அங்க பாருங்க, அவரை பாருங்க, தாத்தா பாருங்க. ஆஹா ஆஹா, குடிக்க வரான்னு கிட்டு போடுது. அவன் கல்ல ஊட்டி அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் போட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து லோடுமேன். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேரளாவுக்கு முதல்ல எல்லாமே அறுப்பு மாடு தான். அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த சைடு கார்னர் ஓரம் கட்டிட்டு போகிற மாடு எல்லாமே வந்து அறுப்பு மாடு தான், புரியுதுங்களா? அதனால வந்து அவுத்து மாற்றிக்கிட்டு வருவாங்க. தலைவர் ஆயுதத்தை எடுத்துட்டா பாருங்க. இங்கே பாருங்க, ஆயுதத்தை தொலைச்சிக்கிட்டு தலைவர் நம்ம இங்கே போய் 70+ இருக்கும். லோடு பண்ணுங்களா? லோடு மேனா கேட்டேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். முட்டை வருது. அங்க பாருங்க. இதெல்லாம் எந்த ஊரியா? இல்லை கேரளா தானே? கேரளா தான். எல்லாம் அறுப்புக்கு தான். நீங்க வந்து நான் வந்து இவர் தான் முரட்டுக்கால பேரன். கையாட்டி மட்டும் இருக்கு. திருச்சி தான், மணப்பாறை தான். இங்க பாருங்க. அவ்வளோதான். நம்ம பேசப்போறோம். வேணாம் போட்டோ நம்மள கிட்ல போட்டுருக்கா. போன ஆளை தூக்கி குத்திரு ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு போடுது. சவுண்டு போடுங்களா? நல்லா போயிட்டு பரவாயில்ல. க்ளோஸ்அப்ல காட்ட பாருங்க. இந்த காலை ஏன் கிட்ல போடுன்னு தெரியுங்களா? ஆப்போசிட்ல ஒரு காலை காட்டுறேன் பாருங்க. இந்த காலைக்கிட்ட அந்த காலை என்ன சொல்லுவோம், நான் தான் பெரிய அடைஞ்சது. அங்கே பாருங்க. அது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமா, நம்மள முட்டுறதுக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். நம்ம அங்கே பாருங்க. சவுண்டு கொடுத்தா போதும், அது உஷாராயிரும். அங்கே பாருங்க, கிள்ளு வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள்ட்ட இருக்கு நமக்கு ஆபத்து தான். அதான் நம்ம கிளம்பிடலாம். இங்கே பாருங்க.
அந்த பையனை பாருங்க, குரல் கொடுக்குறான் பாருங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோலாகுது பாருங்க, ரோலாகுங்க. பக்கத்தில் போனோன்னா கொன்று ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக. அதை பாருங்க, அதை மூமெண்ட்டை பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அது படுக்குது பக்கத்தில். அங்கே பாருங்க, அது அட்டாக் பாருங்க. அவர் மட்டும் இருப்பாரு. அங்கே பாருங்க. இங்கே பாருங்க காட்டு மாடு இருக்கு. அந்த கொம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு பாருங்க. க்ளோஸ் கொம்பு மட்டும் நல்ல மண்ணு பாருங்க. அங்கே ஏன் இருக்காம 3 நாளைக்கு மேலே வந்து ஆள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ இருந்துச்சு நாளைக்கு தூக்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தூக்கி சாப்பிட்றோன்னு எப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா முட்டி விடும் ஃப்ரெண்ட்ஸ். தள்ளி விட்டுரும், கை காலை மிதிச்சுட்டு ஓட பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டு மணப்பாறை மாட்டு வண்டி சந்தை கேட்டு திறந்தாச்சு. இப்போ எல்லாமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். வண்டி எங்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். மாடு சைடு பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அங்கே பாருங்க, அங்கே மாடு அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். மாடு அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஈச்சர்லாம் போதும் பாருங்க. ஈச்சர்லாம் போதுமா சரியான பெரிய மாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ டைம் ஆயிடுச்சுன்னா வந்து நிற்கவே இடம் இருக்காது. ஒரு ஜோடி உழவு மாறு இருந்துச்சு, உங்கள்கிட்ட காட்டலாம் பார்த்தா காணாம ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்க ஜல்லிக்கிட்டு காலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நல்ல கண்ணு விளங்க சூப்பர் வளர்ந்து சூப்பர். எல்லாமே வளர்ப்புக்குள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னல அப்பளே சொன்ன இது எல்லாமே வளர்ப்புக்குள்ளது. நல்ல ரேட்டுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற அறுப்பு மாட்டோட இது வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் கடை இருக்கும் பாருங்க. கண்ணுட்டி பாருங்க, சேல்னிகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வளர்ப்பு மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து கெடா இதுதான், பசு மாடு தான். இங்கே பாருங்க, ஒரு பால் மாடு நிற்கிது பாருங்க, பெரிய பால் மாடு. கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டர் வரைக்கும் இறக்கு ஃப்ரெண்ட்ஸ். போவே இடம் கிடைக்காது. ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. ஒரு வயசான மாடு ஃப்ரெண்ட்ஸ். இந்தமே மாடு வந்து இறங்கல சரியா. ஒரு காலை 2 கலர் ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், இங்கேருந்து மாடு வந்து இறங்கிட்டே இருக்கும். பாருங்க காலை கொஞ்ச நேரம் கொஞ்சம் பெரிய காலை பார்க்கலாம். சுற்றிக்கிட்டே இருக்கலாம். சுற்றி பார்க்கவே ஒரு 1 மணி நேரம் பாருங்க. பெரிய காலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க முரட்டு காலை, காங்காய காலை நிற்க பாருங்க. முறிக்கலை ஒன்று நிற்க பாருங்க. எதுக்கிட்ட லாரிக்கு வாங்க போனாங்க. பாருங்க அப்பளக்கா வண்டியில் பார்த்த காலை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இறங்க வருது பாருங்க. முறிக்கலை காங்காய காலை ஒயிட்டில் நல்லா அழகாக இருக்கும். பால் போல வெள்ளையா
சரி போனீங்க காலை ஆக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க ஒரு காலை கருப்பு கலர் அழகா ஸ்வீட்டாக இருக்கு பாருங்க. கலர் தான் பிளாக்காக இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு பாருங்க. வெள்ள மாடு கண்டுபிடிக்கிட்டு அழகா இருக்கு பாருங்க. நீங்க பாருங்க எறும்பு மாடு நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன் பாருங்க. நீங்க பாருங்க வெயிலில் கட்டி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். முற்ற காலம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாம். இதுக்குன்னு ஒரு பிரச்சனை. நீங்க பாருங்க நம்ம தேடி வந்த கடை அழகா இருக்கு பாருங்க. பாருங்க மாட்டு சந்தைக்கு வந்தாவே ஒரு வண்டி உயிர் கையில் பிடிச்சா நடக்கணும். பார்த்து பார்த்து வந்தேன். சூப்பராக இருக்கு. அது மாதிரி கொஞ்ச நேரம் போது நம்மளை தூக்கி வெறும் கொம்புத்துக்கு ஒரு உதவி வச்சா நம்ம காலி பண்ணி அந்த உதவி வந்து அப்படி இருக்கும். எல்லாமே வண்டி மாடு தண்ணிக்குள்ள இருக்கும் பார்த்தியா, சேசி அவரெல்லாம் இருக்கும்ல. கருமங்கடல இருந்து கரும்பு வந்துடுது, இந்த மாதிரி தண்ணி எல்லாமே மாட்டோட மாடு வரைக்கும் அங்கிட்டு இருந்து கண்ணாப்புறம் வெட்டக்காய் இருப்பாங்க. ஜோடி மாடு வந்து எப்பவுமே ஜோடி ஆஃபன்ஸ் இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தெரியுங்களா? வயசான எருமை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப அபூர்வம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காட்டுக்குள்ளே கிடக்கும். இந்த மாதிரி வளர்க்குறவங்கள காட்டுக்குள்ளே அதுக்கு வெளியே இருக்கணும். ஒட்டஞ்சி போய் இப்படி வளைஞ்சு கிடக்கும். பார்த்தீங்கன்னா மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பயப்படும், மனுஷங்களுக்கு ரொம்ப பயப்படும். இந்த மாதிரி ஒருத்தர் பணம் வச்சு எண்ணிச்சுக்காரு பத்தியா போது எல்லாமே மாடு வாங்குது தான். உள்ள என்ன மாடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜோடி மாடு இருக்கு. அது என்ன மாடு உள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துருக்கலாம். கம்பியில் அடிக்குவாங்க வளர்த்தி. இதே கிட்டத்தட்ட 8 அடி இருக்கும் கொம்பு. ஜோடி மாடை பார்க்க பயமா இருக்கு. இன்னொரு ஜோடி அது பின்னாடி வரும் பாருங்க, அதுதானே வேமையா வரும் பாருங்க. சபத்தியா சாணி இந்த இங்கே கிடக்குற சாணி தான் நல்ல உரம், ஒரு அருமையான உரம். எலுமிச்சை காட்டுக்கு, ஒரு மிளகாய் காட்டுக்கு, ஒரு ஊடு பயிராக இருக்கு. ஊடு பயிரெலாம் இல்லை, ஒரு கண்ணுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்கண்ணு, மாங்கன்று, கொய்யாக்கண்ணுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுறதுக்கு போட்டு வளர்த்தா நல்ல ஒரு நல்ல பாருங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ உரம் தெரியுங்களா? எல்லாமே இங்கே வேண்டாம் கட்டுறது பாருங்க. இது பாருங்க ஃபுல்லாக மாடு இருக்குது, ஃபுல்லாக வெறுத்துறாங்க தான் இருக்கும். கஷ்டம். மாடு லோடு மேன் வந்து ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாவமானவங்க. கைகால போட்டு மிதிக்கவங்க. கைகால பார்த்தீங்கன்னா கைகால வீங்கி ரொம்ப புண்ணாக தான் இருக்கும். கைகால காலை பாருங்க. பாருங்க காய் ஒரிஜினல் மணப்பாறை மாட்டு மாடு பாட்டை வரும் பார்த்தீங்கன்னா. மணப்பாறை மாட்டு மாடுக்கு ஏற்ற மாடுனா அதான். அங்கே பாருங்க கொம்பு ஜூம் பண்ணிக்கோங்க. மறைஞ்சி அடியில் வந்து கட்டையாக இருக்கும், தெரிஞ்சுங்களா? தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப இது இந்த பாருங்க
மறைக்கிறது நம்மளை பார்க்குறது ரெண்டாவது நம்மளை வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு வந்து பயப்படா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை போட்ட கூட தயங்காது போட்டு போயிட்டே இருக்குன்னு அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுன்னு வைக்கிற காரை ஆளுகிற ஃப்ரெண்ட்ஸ் தனியாக தான் வந்திருக்கோம் அம்போட ஏதோ வரல பார்க்கலாம் மேலே போகிறா பாரு இதெல்லாம் மாடு வாங்குறேன் மாடு அந்த மாடு அவுக்குறேன்னு சொல்ல போறீங்க சாப்பாடு மாடு போறீங்களா குருவிய மாடு கண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் நாங்களே ப்ளஸ் நானே வேலை அப்படி நாங்கள் போயிட்டோம் சமோதிய கிடைக்காம வழி கொடுப்பாங்க அதோட மாட்டை வந்து ஏற்றது ரொம்ப கவனமாக தான் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வழுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சக்கரம் தானே அது காலு குழம்புல ஆனது வந்து கரெக்டாக மாதிரி இருக்குமே குழம்பு அது காலு பாதம் அதனால் அதில் வைக்க நம்ம கூட வந்து பாதம் வந்து இதாக சாப்பிட்டோம் இதாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் குச்சி மாதிரி இருக்கிறனால வழுக்கு குட்டி மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்க 3 மாடுங்க வந்து என்னன்னு பசு தான் நீங்க பாருங்க. ஒரு பாட்டி செல்வங்களை விவேக் சிங்கம் போல நண்பராங்க பாருங்க அங்க பாருங்க மறைச்சிக்கிட்டாப்புல அவர் அதுக்கு மேல இருக்காப்புல அங்க பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலைக்கு பார்த்தீங்கன்னா மாடு பக்கத்தில் நிற்கிறோம். மாடு பார்த்தீங்கன்னா முறைக்குது, கண்ணை பார்த்தா தெரியும். நல்லா முரட்டு கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தேன். இந்த காலை எங்கேயும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டை நல்லா பாருங்க. நல்லா முரட்டு மாடு, பார்க்கவே அழகாகவும் முரட்டுத்தனமாக இருக்கிற முரட்டு மாடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடு வந்து கஷ்டத்தால் வைக்கப்பட்ட மாடு தான் நினைக்கிறேன். நல்ல வளர்ப்பு மாடு. இதுக்கு மேலே கொண்டு செஞ்சு விட்டாலும் மாடு கரைங்கிற ஃப்ரெண்ட்ஸ். போடுற வெயிலுக்கு புல்லும் கிடைக்கல, மழையும் பெய்யலை, தண்ணியும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பக்குவத்தில் மாடு வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முரட்டு கலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நடுத்தரமான கலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடு பாருங்கன்னா நல்லா சீண்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோவக்கார மாடு பாருங்க. வீடியோ எடுக்கும்போது சீண்டுது பாருங்க. நல்லா கோவக்கார மாடு, நல்லா போக்கில் போன மாடு. குப்பை பாருங்களேன். நல்லா காதெல்லாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா மேபி காதை அறுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இந்த மாட்டை பாருங்க. பக்கத்தில் போனோன்னே ரொட்டேட் பண்ணது பாருங்க. இங்கே பாருங்க நல்லா சீண்டுது பாருங்க. இந்த மாதிரி மாடு தான் பார்த்தோன்னே ப்ரைஸ் போடுவாங்க. இந்த மாதிரி மாடாக சூட்டப்பாக இருக்கணும். சூட்டப்பாக இருந்தால் தான் பார்க்கல ப்ரைஸ் போடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சந்தையில் பார்த்ததுலேயே அழகான சின்ன கண்ணு போட்டு தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பராக இருக்கும். நெத்தி பாருங்க. மான்குட்டி மாதிரி இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கண்ணுட்டி பாருங்க அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டா கூட திரும்புது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கண்டுக்காதா சிந்து மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். காங்கேயத்தில் இருக்கிறது சிந்து, ஒரிஜினல் சிந்து. காதெல்லாம் இந்த மாடு அடையாளம் வந்து காது பெருசாக இருக்கும்.
நீளமாக இருக்கும், சரியான நீளமாக இருக்கும். அவளுக்கு கொம்பு வளைஞ்சிருக்கும், மற்ற மாட்டுக்கு மட்டும் இருக்காது. கொம்பு வந்து வளைஞ்சிருக்கும். நல்ல பால் வகை, நல்ல பால் கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த கூடாரத்துக்கு உள்ள மாடு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வளர்ப்பு மாடு தான். ஒரு அதிர்ஷ்டசாலி மாடு. இந்த மாதிரி மாடு தான் லட்சத்தில் ஒரு 2000 மாடு பாலை போகும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பக்கத்தில் பார்க்கலாம். கண்ணுட்டி வர அந்த கண்ணுட்டி வரும், அழகா இருக்கு. வளர்க்குற மாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த மாடு காம்புலேருந்து பால் ஊற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, தெரியும், நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால் மாடு ஃப்ரெண்ட்ஸ். மாட்டில் இருந்து பால் சிந்தி ஊற்றிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விலை கூட போட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடு நல்லா நல்ல மாடு தான், மோளை மாடு. இதுவும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அறுப்பு கண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாமே வந்து காலை தான், காலங்கன்று இதெல்லாம் பிடிச்சவங்க இந்த வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க, இல்லைன்னா தேவைப்படாதவங்க விற்றுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி அவ்வளோக்கும் ஆகலை. நம்ம பின்னாடி ஒருத்தர் மாடு பிடிச்சிட்டு வந்துருக்காங்க, பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, டைம் ஒன்றும் அவ்வளோக்கு ஆகலை. மணி இப்போ தான் 11 ஆகிருக்கு. என்ன டைம் மணி இப்போ மணி 2 ஆச்சுன்னு தான் வந்து இடமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாமல் இந்த பக்ட்டு ஃபுல்லாமே இருக்க மாடு ஃபுல்லாக கறி மாடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, ஃபுல்லாமே வந்து கறி மாடு தான். டைம் இன்னும் ஆகலை, இருந்தாலும் கறி மாடாக இருக்குது. இது ஃபுல்லாமே இந்த சைடு இருக்க ஃபுல்லாமே கறி மாடு. மஞ்சள் இருக்க நான் காட்டமாக இருக்க மஞ்சள் கடை, கரும்பு சமையல் எல்லாமே தான். அது வந்து அந்த சைடு இந்த கடைக்கு ஆப்போசிட் அந்த இது உரமாக இருக்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸு வளர்ப்பு மாடு. அது வந்து நாட்டு மாடாக இருக்குது. இங்கே பாருங்க, காலம் கட்டி வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு கருப்பு மாடை பாருங்க, நல்லா குட்டை அம்சமாக அழகாக இருக்கு பாருங்க. வயசான மாடு தான், நல்லா அழகாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதில்ல மறக்காமல் லைக் சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு பார்த்தீங்கன்னா வீட்டாளுங்களுக்கு நல்லா உழைச்சி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாவே இந்த மாட்டை பார்த்தே நல்லா தெரியுங்க. அது பாருங்க, தும்முல பாருங்க, நல்லா வயசான மாடு ஃப்ரெண்ட்ஸ். தொழுமிச்சு அது மாதிரி உடம்பு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு பார்த்தீங்கன்னா முறிக்காலை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மாட்டுக்கு வச்சிருக்க மாடு ஃப்ரெண்ட்ஸ். இது முட்டாது, நம்ம பச்சை பிள்ளை பிடிக்கிறோம், வீட்டில் உள்ள எல்லாரும் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் திருச்சிக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். திண்டுக்கல், தஞ்சாவூர் இந்த மாதிரி மாடு தான். நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். முறிக்காலை இப்போ என்ன வெயில் நடந்துக்கிட்டு இருக்கு, வெயில் காலம், மேய்க்க முடியாது, வீட்டில் பார்த்துக்க முடியாது, தண்ணி கிடைக்காது, புல் கிடைக்காதனால விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாட்டை பாருங்கள், பக்கத்தில் போனால் ரொட்டேட் பண்ணது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சீண்டுது பாருங்கள். இந்த மாதிரி மாடு தான் பார்த்தோன்னே ப்ரைஸ் போடுவாங்க. இந்த மாதிரி மாடம் சூட்டப்பாக இருக்கணும், சூட்டப்பாக இருந்தால் தான் பாக்கிலே ப்ரைஸ் போடுவாங்க. இந்த மாடு பாருங்கன்னா நல்லா சீண்டுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோவக்கார மாடு பாருங்க, வீடியோ எடுக்கும்போது சீண்டுது பாருங்க. பாருங்க, நல்லா கோவக்கார மாடு, நல்லா போக்கில் போன மாடு. குப்பை பாருங்களேன், நல்லா காதெல்லாம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா மேபி காதை அறுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டு மாடாக ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் போனாலே பாயுது ஃப்ரெண்ட்ஸ். பாரு, நல்லா கோவக்கார மாடாக இருக்குது. இது வந்து ஆவணிபுரம் ஜல்லிக்கட்டில் சைக்கிள் எடுத்த மாடு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோவக்கார மாடு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கொம்ப பாருங்க, சூரியக்கு திம்மா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மாடு நீங்கள் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வகை மாடு வகை என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாமே வளர்ப்பு மாடு, பால் மாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிட்டத்தட்ட ஒரு அந்த பிளாக் கலர், பிளாக் ஒயிட்டு கலந்துருக்க மாடு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கறவைக்கு காலைல 7 கறக்கலாம், சாயந்தரம் 5 கூட கறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாமே பாருங்க, எல்லாமே கறவை மாடு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மற்றும் பொள்ளாச்சி, திண்டுக்கல்ல மேபி கொஞ்சமாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வந்து உழவுக்கு பயன்படும், நல்லா இழுக்கக்கூடிய மாடு. ஆமாம், வண்டி மாடாக இருக்கட்டும், உழவுக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு போட்டியான மாடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நல்லா உடஞ்சி போயிட்டு மேய்ச்சல் எல்லாமே எல்லாம். இப்போ வெயில் கிளம்பாச்சா, மே மாதம் ஆயிடுச்சு, ஜூன் தொடங்க போகுது, நல்லா வெயில் காலத்துருக்கு. அங்கே அந்த மாடு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த மாடு கொஞ்சம் வயசாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.